நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி நன்றி. நீர் எங்களை ஜீவனோடு பாதுகாத்த உடைய தயவிற்காக நன்றி அப்பா, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்ப கீதம் துன்ப நிறம் ஈந்தீரே இயேசுவே, கொல்கோதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் அண்டை வந்தே. பேரோ வெள்ளத்தின் புகலிடம் நீரே, பேரும் கண்மாலை நிழலே, வீசிடம் கொண்டல் காற்றுக்கு ஒதுக்கே வற்றாத நீரூற்றும் நீரே. வீசிடம் கொண்டல் காற்றுக்கு ஒதுக்கே வற்றாத நீரூற்றும் நீரே. உந்தன் சரீர பலவீன நேரம் எந்தன் கிருபை போதும் என்று உரைத்து என்னை அணைத்து எத்தனையோ நன்மை செய்தீர். என்று உரைத்து என்னை அணைத்து எத்தனையோ நன்மை செய்தீர். இன்ப கீதம் துன்ப நிறம் ஈந்தீரே இயேசுவே, கொல்கோதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் அண்டை வந்தே. Turn with me to Isaiah chapter 33 and verse 24. ஏசாயா 33வது அதிகாரம் 24வது வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். And the inhabitants shall not say, I am sick. The people that dwell therein shall be forgiven their iniquity. In God's restored kingdom, sickness will no longer exist. This reveals His power to bring total healing physically, emotionally and spiritually. அதாவது தேவன் ஒரு புதிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது அந்த இடத்திலே வியாதி, பலவீனங்கள், நோய்கள் ஒன்றுமே இருக்க போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்தை கொடுக்க தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்திலேயும் கூட வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம புதிய ஏற்பாடுனா நீங்கள் வாசிங்கன்னா எத்தனையோ வியாதியஸ்தர்களை அவர் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இட் பிரிங்ஸ் டோட்டல் ஹீலிங் physically, emotionally and spiritually. If you read Isaiah 53, it says, by His stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். By His wounds we are healed. அவரை 39 தடவை அவரை சாட்டையால் அடித்தாங்க. அவ்வளவு அடிகளை அவர் ஏன் சுமந்து கொண்டாருன்னா, நாம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் இயேசு சுமந்து கொண்டார்னு பார்க்கிறோம். Second thing what we should know is healing is connected with forgiveness. When God forgives, He restores health to His people. அதில் வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். நம்ம இயேசு சிலர் குணமாக்கும்போது சொல்லுவார், நீ இனி பாவம் செய்யாதே. அந்த பாவத்தினால அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு போய் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லுவார் ஆண்டவர். ஸோ பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் கூட வியாதிகள் வர முடியும். சில வேளைகளிலே ஆண்டவருடைய சிக்ஷையாக வியாதிகள் கொடுக்கப்படும். சில வேளைகளிலே ஆண்டவர் சோதனை அனுப்பி அந்த வியாதியிலும் நம்மளை மறுதளிக்காமல் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இஃப் இட் இஸ் அ சிக்னஸ் விச் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் சின், காட் சேஸ் ஐ வில் ஃபர்கிவ் யூ. நான் எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அதற்காக நம்ம துணிந்து பாவம் செய்து கொண்டே போக வேண்டும் என்பது அல்ல.
அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது, ஒருவேளை அந்த பாவத்தினால வந்த வியாதியா இருக்குமானால் அந்த வியாதியை நம்ம விட்டு விலக்குவார். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, சங்கீதம் 32:1-2, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அந்த பாவத்தினால நமக்கு சில வியாதிகள் வரும், அக்கிரமத்தினால வரும். ஆண்டவர் சொல்றார், அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாக அதில் ஒரு ஹீலிங் இருக்கிறது, அதில் சுகம் இருக்கிறது. ஈவன் இன் ட்ரையல்ஸ், ஹோல்ட் ஆன் டு த ஹோப் ஆஃப் இட்டர்னல் ஹீலிங் அண்ட் ஜாய் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிமையாக ஊழியம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுடைய பின் நாட்களில் அவர்களுக்கு வியாதிகள் வந்திருக்கிறது. அப்போ நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த வியாதி என்று நம்ம கேட்க முடியாது. பிகாஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் கரப்டட் வேர்ல்ட், இட்ஸ் அ ஃபாலன் வேர்ல்ட். அப்போ எங்கேயும் நமக்கு வியாதி இருக்கும், துக்கம் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். ஆனால் இதை நம்ம பார்க்காம நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கிறது. அந்த இடத்துல வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது. அதனால அதை நினைத்து தேவன் சில வேளைகளிலே துன்பத்தின் பாதையில் நடத்தினாலும் we have to think of the eternal healing. Okay, அதை நம்ம நினைத்து we have to think of the joy when we enter into God's presence. அதனால இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வியாதியோடு மரித்தாலும் they died with hope. ஒருத்தர் வியாதிப்பட்டு மரித்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கல்லறையில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு என்னுடைய கல்லறையில் எழுதுங்கன்னு சொல்லியே வியாதியிலேயே அவங்க விசுவாசத்தோடு அவர்கள் மரித்தாங்க. ஸோ இது திஸ் ஷோஸ் த ஃபேத் தே ஹேவ் ஆன் த இட்டர்னல் லைஃப். ஏன்னா இந்த மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிய போகிறதில்லை. வி ஹேவ் அ லைஃப் ஆஃப்டர் டெத். ஸோ பி தேங்க்ஃபுல் தட் ஒன் டே ஆல் சாரோ அண்ட் சிக்னஸ் வில் எண்ட். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் ஆண்டவரே ஒருவேளை வியாதிப்பட்டு இருப்பார்களானா ஆண்டவரே, அவருடைய அக்கிரமங்கள் பாவங்களை கிருபையாக மன்னித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரை வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை என்ற வார்த்தையை படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் கிளைம் பண்ணுறோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்னீரப்பா. இப்பொழுது பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நீ சொல்ல ஆகும் அப்பா. ஸ்தோத்திரம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையை படி கர்த்தாவே இப்பொழுதே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுடைய பிள்ளைகளை சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஞானிகளாப்பட்ட கரத்தினாலே இப்பொழுதே நீர் தொடுவீராக தெய்வீக சுகத்தை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.